ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கந்த சஷ்டி வந்துட்டு சூரசம்ஹாரம் நாள் இன்றைக்கி. அதனால் நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம்ப்பா. கோயிலுக்கு கிளம்பும்போது நம்ம வந்து டயபெட்டிஸ்காரவங்க எதுவும் சாப்பிடாமல் போக முடியாது, ஏன்னா அங்கே ரொம்ப நேரம் ஆகும். ரெண்டாவது இங்கே வந்துட்டு சாயங்காலம் தான் வந்துட்டு 5:30 to 6 மணிக்கு ஏதோ சம்திங் அது சூரசம்ஹாரம் நடக்கும் நிகழ்வு. அந்த டைமில் நம்ம ரிட்டன் போகிறோமான்னு தெரியல. பட் இப்போ போயிட்டு லஞ்சுக்குள்ளே நம்ம முருகரை வந்துட்டு அட்டனன்ஸ் போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸ்ப்பா, ரெண்டாவது இங்கே வந்துட்டு எங்கள் சத்து பூஜைன்னு கொண்டாடுவாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு லீவு வரீங்களா. நான் பெரிய பையனும் நானும் போகிறோம், சின்ன பையன் வந்துட்டு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டான். சரி, என்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பச்சைப்பயிறு அடை தாங்க. பச்சைப்பயிறு வந்துட்டு நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன். ஓகேங்களா. பச்சைப்பயிரை வந்துட்டு அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு அடை ஊற்றலாம். பட் அது மீந்துருச்சு, அது இருக்குது. ஓகேங்களா. அதில் பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். அரைச்சிட்டு அதில் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தழை, வெங்காயம், தக்காளி வந்து கட் பண்ணி போடுங்க. தக்காளி வந்துட்டு நீங்கள் அரைச்சி போட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது, கட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா. இப்போ அந்த மாதிரி சுட்டுட்டு இது வந்துட்டு கருவேப்பிலை சட்னி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா. கருவேப்பிலை சட்னி அவ்வளோதான் இருந்துச்சு. நான் 2 சாப்பிட்டாச்சு, எங்கள் ஹஸ்பண்ட் 2 சாப்பிட்டாங்க, என் பெரிய பையன் 1 சாப்பிட்டான். சின்ன பையனுக்கு வந்துட்டு போட்டு கொடுத்தாங்க. இது என்னது இதெல்லாம் யார் சாப்பிடுவா, எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னா. சரி, நீங்கள் வந்து சஷ்டிக்கு வந்துட்டு இன்றைக்கி ஃபைனலாக வந்துட்டு சூரசம்ஹாரத்துக்கு வந்துட்டு விரதம் இருப்பா. நான் வந்து இதை தான் பண்ண முடியும். ஏங்க நல்லதெல்லாம் பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க வேணான்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கே எங்கள் வீட்டிலதே அப்படி இருக்குதா, இல்லை நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிள்லேருந்து எல்லார் வீட்லேயும் யார் வீட்டில் இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம இனி என்ன பண்ணி கொடுக்கணுன்றது தெரில. இவங்களுக்கு எப்போ பாரு பாஸ்தா நூடுலு, அதாவது ஜங்க் ஃபுட்டாக கேட்குறாங்க. அதுக்கு வந்து இங்கே நாட் அலவுடு. சரிங்களா. நம்ம வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஆரோக்கியத்துக்கு தர்றது மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஆனாலும் பிள்ளைங்க வந்துட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் விடுறதில்லை, உனக்கு தான் அது இல்லை. அன்னைக்கு வந்துட்டு யாருக்கு அதை எழுதி வச்சுருக்குதோ அவங்களுக்கு போட்டோம். நம்மளால சண்டை போட முடியாது என்னங்களேன். அதனால் நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் என்ன சமைச்சிங்க சாப்பிட்டீங்க, நீங்கள் சஷ்டிக்கு வந்துட்டு யார் யார் கோயிலுக்கு போனீங்க, என்னென்ன இப்படி விரதம் இருக்கிறீங்க அப்படின்றீங்க சொல்லுங்கள். நானும் ஒரு வருஷமும் சஷ்டிக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்ப்பா. நிறைய வீடியோக்குள்ளே பார்த்துருக்கேன், அவங்க சொன்னது மாதிரியே நடக்குது. சஷ்டிக்கு விரதம் இருக்கணும்னு சொன்னால் முருகர் வந்துட்டு ரொம்ப சோதிப்பார், இருக்கக்கூட விட மாட்டார் அப்படின்னு. அது மாதிரி எனக்கு என் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் நான் மரிப்பதற்குள் ஒரு தடவையாவது சஷ்டிக்கு விரதம் இருந்து இது பண்ணணும். என்ன சொல்கிறது, எல்லாமே இருக்குது, இது இல்லை அது இல்லை அப்படின்ற இதெல்லாம் இல்லை. மக்கள் நல்லா இருக்கணும், நம்மளை நம்பி இருக்கிற ஜீவன்களும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நல்ல எண்ணங்களுடையவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுன்றது என்னுடைய மகத்தான வேண்டுகோள் முருகனிடம். ஓகேங்களா. பாய்ங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.